வணக்கம் அன்பு நண்பர்களே, நீண்ட நாளைக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். இதுல என்னன்னா, இந்த வீடியோல ஒரு அல்டிமேட் ரிஜிஸ்டர் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அல்டிமேட் வில்லேஜ் டீடைல்ஸ் ரிஜிஸ்டர். இந்த ரிஜிஸ்டரை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா போதும். இது மொத்தம் ஒரு 13 பேஜ் கிட்ட தான் இருக்கும். இதுக்கு டீடைல் வந்து நீங்க சேகரிக்கிறதுக்கு ஒரு நாள் கிட்ட ஆகும், இல்ல அரை நாள் கிட்ட ஆகும், ஒரு 6 மணி நேரம் கிட்ட. கரெக்டா எல்லாம் இது பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, இதை வந்து உங்க ஃபிங்கர் டிப்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா, இத வந்து எல்லா விஷயத்துக்குமே நமக்கு தேவைப்படும். ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தா திடீர்னு ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஒரு பிரச்சனை, ஒரு இதுனா எல்லாமே நமக்கு யூஸ் பண்ற மாதிரி, டக்குன்னு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கிறது தான். இதுல என்னன்னா, பேரு இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து கான்டாக்ட் நம்பரும் நீங்க போட்டுக்கணும். ஆக்சுவலா அது கான்டாக்ட் நம்பரும் வரா மாதிரி தான் ஹெட்டிங்ல இருக்கும். நீங்க அதை ஞாபகமா வச்சுக்கணும் எல்லாமே. எதனா கான்டாக்ட் நம்பர் இல்லாத இடத்துல இருந்ததுன்னா, இதுதான் பாத்தீங்கன்னா என்னன்னா, வில்லேஜ் நேம், நம்ம எந்த பணிபுரியுமோ அது, அதனுடைய பேசிக் டீடைல்ஸ். வில்லேஜ் நேமு, ஆம்லேட் வில்லேஜஸ் மொத்தம் எத்தனைக்குது, விஏஓ, விஓ பேரு, ஃபோன் நம்பரு, வில்லேஜ் அசிஸ்டன்ட் நேமு, ஃபோன் நம்பரு, விஓ ஆபீஸ் எந்த சர்வே நம்பர்ல இருக்கு, இன்னும் அது ஏரியா எவ்வளோ, விஓ ஆபீஸ் ஸ்டேட்டஸ், அதாவது அது நல்ல நிலையில இருக்கா அப்படின்றது. இது அடிக்கடி கேட்பாங்க. அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் டீடைல். நம்ம விஓ வந்தீங்கன்னா நம்ம வில்லேஜ், நம்ம கட்டிடத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் டீடைலே இதுதான். அதுக்கடுத்தது ஆம்லேட் வில்லேஜ் டீடைல்ஸ், அதாவது உட்கடை கிராமங்கள் என்னவாங்க இல்லையா, ஆம்லேட் வில்லேஜஸ்ன்னுவாங்க. அது மாதிரி குக்கிராமங்கள், வருவாய் கிராமத்திலே உள்ள சின்னதா எதனா கிராமங்கள். இப்ப மூதராயபுரம் நான் பாக்குறேன், அது நெல்லிக்குப்பம், அக்ராவரம், அது மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி இது அந்த டீடைல்ஸ் பேரோட இங்க எழுதிங்க, எத்தனை இருக்கோ. சில கிராமம்லாம் நான் பாத்துக்கிறேன், 10 12 கூட இருக்குது. அம்மூர் மாதிரி இருக்கிற இடத்துலலாம், அதாவது கிராமங்கள், குக்கிராமங்களுடைய இதுவே அங்கங்க சின்ன சின்ன பகுதியா இருக்கும் நிறைய. அது மாதிரி பஞ்சாயத்து நேம், பஞ்சாயத்து நேமும் வருவாய் கிராமமும் ஒன்னாதான் இருக்கும் பெரும்பாலும். சில கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே வருவாய் கிராமத்துல 3 பஞ்சாயத்து இருக்கு. இங்க வாலாஜால பாத்தீங்கன்னா, செங்காடுன்ற கிராமத்துல செங்காடு மூற்று, செங்காடு, தகரக்குப்பம் அப்படின்ட்டு மூணு பஞ்சாயத்து இருக்கு. அதே மாதிரி ஒரே அதாவது ஒரே பஞ்சாயத்துல 2 ரெவன்யூ வில்லேஜும் இருக்கு. இங்க வந்து கடப்பந்தாங்கல்னு ஒரு பஞ்சாயத்து, அதாவது ஊராட்சி இருக்கு, கிராம ஊராட்சி. அதுல வந்து கடப்பந்தாங்கல், அம்மந்தாங்கல் 2 வருவாய் கிராமங்கள் இருக்கு. அது மாதிரி இருக்கும். அதனால அது என்னன்றதை எழுதிங்க அது. அப்புறம் அதனுடைய பிளாக் நேம், அது எந்த பிளாக்ல இருக்கு அப்படின்ட்டு, வட்டாரம். அப்புறம் ரெவன்யூ வில்லேஜ், அதுக்கு என்ன ரெவன்யூ வில்லேஜ் இருக்கு, தாலுக்கு நம்ம வட்டம், டிஸ்ட்ரிக்ட் நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட், நம்பர் ஆஃப் ஆபிடேஷன், அதான் இந்த ஆம்லேட் வில்லேஜ் தான். ஆம்லேட் வில்லேஜ்னு, ஆம்லேட் வில்லேஜ் சில பகுதி இருக்கும், அதுல ஹாபிடேஷன் இருக்காது. அதுல வசிக்கிற இடமா இருந்தா வசிக்கிற இடம். அப்புறம் அந்த டோட்டல் ஏரியா ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இது போட்டுங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் ஹவுசஸ், ஒரு ஹாபிடேஷன்லயும் எவ்வளவு ஹவுசஸ் இருக்குன்றது டீடைல். இதெல்லாம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்போ எதனா ரொம்ப புயல், வெள்ளம், அது மாதிரி நேரத்துல, மழை நேரத்துல ரொம்ப தேவைப்படும். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ், மொத்தமே எவ்வளவு தெருக்கள் அப்படின்னு. அப்புறம் பாப்புலேஷன்ல எஸ்டி, எஸ்சி, ஓசி, அதாவது ஓபிசி, மேல் ஃபீமேல் டோட்டல் எவ்வளோ. அப்புறம் டோட்டல் ஓட்டர்ஸ், நம்பர் ஆஃப் வாட்ஸ், வாட்டர் சப்ளை சோர்ஸ், ஓஹெச்டி, ஓவர் ஹெட் டேங்க், மினி பவர் பம்ப், ஹேண்ட் பம்ப், பவர் பம்ப், ஓப்பன் வெல், அது மாதிரி என்னென்ன இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்ஸ், நம்பர் ஆஃப் இபி கனெக்ஷன். இதெல்லாம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்போ வந்து எங்கன்னா எதனா போயிடுச்சுன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் உதவும். வாட்டர் சோர்ஸ், பாண்டு, லேக், ரிசர்வயர், சேனல். ஹெல்த், இண்டிவிஜுவல் டாய்லெட், சிஎஸ்சி, உமன் சானிட்டரி காம்ப்ளெக்ஸ், ஸ்கூல் டாய்லெட், அங்கன்வாடி டாய்லெட். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதனுடைய ஸ்டாஃப் டீடைல்ஸ். கிளீனினஸ் கார்ட்ஸ், அதாவது என்னது, தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், சானிடேஷன் வேரியர்ஸ். சாலிட் வேஸ்ட் பில்டிங் டீடைல்,
சாலிட் வேஸ்ட் செக்ரிகேஷன், வெர்மி காம்போசிட் அப்படின்ட்டுலாம் இருக்கு. சாலிட் வேஸ்ட் அசசரிஸ், ட்ரைசைக்கிள், புஷ் கார்ட், இ கார்ட், டஸ்ட்பின், இதெல்லாம் வந்து நிறைய நீங்க பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டதா இருக்குது. இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட், ட்ரைனேஜ், இண்டிவிஜுவல் சர்க்யூட், கம்யூனிட்டி சர்க்யூட், ஹரிசாண்டல் சர்க்யூட், அதே மாதிரி கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல இதுல என்ன முக்கியமானது இருக்குதுன்னு சொல்றேன். பஞ்சாயத்து ஆபீஸ் பில்டிங், லைப்ரரி, ரேஷன் ஷாப், விபிஆர்சி, எஸ்எஸ்ஜி, செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஸ்கூல் பில்டிங், நூன் மில் சென்டர், அங்கன்வாடி பில்டிங்ஸ், இதெல்லாம் இருக்குது அப்படின்றத இங்க பிராக்கெட்ல சர்வே நம்பர் கூட போட்டுங்க. இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா இருக்குது அடுத்து வர டீடைல்ஸ் பேஜஸ்ல இருக்கும். அதனால தான் இது. பஞ்சாயத்து அட்மினிஸ்ட்ரேஷன், பஞ்சாயத்து பிரசிடென்ட் யாரு எதிங்க, அவங்க ஃபோன் நம்பர், வைஸ் பிரசிடென்ட், வார்டு மெம்பர்ஸ், எத்தனை வார்டு அதிகமா இருக்குதுன்னா இது வந்து நான் பிடிஎஃப் பிளஸ் வேர்டு ரெண்டுமே தருவேன். நீங்க எக்ஸ்ட்ரா எதோ ஒன்னா எடிட் பண்ணி போட்டுக்கலாம், இன்புட்ல எழுதிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். பஞ்சாயத்து ஸ்டாஃப்ஸ், பஞ்சாயத்து செக்ரட்டரி, ஓஹெச் ஆப்ரேட்டர், சானிட்டரி ஒர்க்கர், தூய்மை காவலர், இவங்க பேரு ஃபோன் நம்பர் எழுதிங்க. அதுதான் இங்க நேம் அண்ட் கான்டாக்ட்னு அந்த ஹெட்டிங்லேயே போட்டுக்குது. இப்பதான் நம்ம இந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல ஒவ்வொன்னா என்னென்ன முக்கியமானது வேற என்னென்னன்றது பார்க்கலாம். அதுதான் கவர்மெண்ட் ஸ்கூல், ஸ்கூல் நேம், அதாவது என்ன, அரசு மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளின்னு இருக்கும் இல்லையா, அது. சர்வே நம்பர், ஏரியா, அது இருக்கிற சர்வே நம்பர், மொத்த ஏரியா, இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அது பஞ்சாயத்து தான், முனிசிபாலிட்டி தான். அதனால் முனிசிபாலிட்டி இடத்துல இருந்தீங்களா அது முனிசிபாலிட்டி வரும். பிரைமரி, எலிமெண்ட்ரி, ஹெச்எஸ்சி, அதாவது என்னது, அதான் நான் சொன்னது, ஆரம்ப கல்வியா, தொடக்க கல்வியா, மேல்நிலை கல்வியா, ஸ்டூடெண்ட், டோட்டல் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த், டிராப் அவுட்ஸ் இஃப் எனி. இப்போ வந்து ஒரு ஏதோ ஒன்று இதுக்கு டிராப் அவுட்ஸ் யாருன்னா இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க, அதுக்காக தான் இது. ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் மிட் நூன் மீன்ஸ் மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம் அது. அதனுடைய ஆர்கனைசர் நேமு, அதாவது நூன் மீல் ஆர்கனைசர் நேமு, அவங்க கான்டாக்ட் நம்பர், ஹெட் மாஸ்டர் நேமு, கான்டாக்ட் நம்பர். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து அது அந்த ஸ்கூல்ல அவைலபிளா இருக்கா, இருந்ததுன்னா அதனுடைய எவ்வளோ கவுண்ட், ஸ்டூடெண்ட் கவுண்ட். காமன் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் எங்க, அது ப்ரிப்பரேஷன் எங்க பண்றாங்க அப்படின்னு. அப்புறம் ஏடிடபிள்யூ ஸ்கூல்ஸ் எதனா இருந்ததுன்னா அது சர்வே நம்பர், ஏரியா, கிளாசிபிகேஷன், டோட்டல் ஸ்ட்ரென்த், அப்புறம் ரிமார்க்ஸ் எதனா. அதே மாதிரி தான் ஏடிடபிள்யூ ஹாஸ்டலுக்கு, பிசிடபிள்யூ ஹாஸ்டலுக்கு, அங்கன்வாடிஸ், அதுக்கும் அதே மாதிரி தான். எப்பவுமே அங்கன்வாடி லொகேஷன், சர்வே நம்பரு, அவங்க எதுவாக இருந்தாலுமே அந்த சர்வே நம்பர் எங்க இருக்கு, அவங்க கான்டாக்ட் பர்சன் இந்த அங்கன்வாடி ஆர்கனைசர், ஏரியா, அப்புறம் கிளாசிபிகேஷன், அது எதனா இருந்தா, டோட்டல் அகாமடேஷன், ரிமார்க்ஸ், இது எதனா தான் நீங்க எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் ஆபீசர், பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸரு, வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், அவங்க கான்டாக்ட் நம்பர், அது மாதிரி. வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எதனா இருந்துச்சுன்னா அது இன்சார்ஜ் ஆஃபீஸர் நேமு, கான்டாக்ட் நம்பரு. அதான் அது எல்லா எதுவாக இருந்தாலுமே அது நேம் என்ன, சர்வே நம்பர், லொக்கேஷன் என்ன, சர்வே நம்பர் என்ன, ஏரியா என்னன்றது ஏது வச்சுக்கணும்ன்றது நல்லது. லைப்ரரி, ஸ்டடி சென்டர், அதாவது நூலகம் அல்லது பயிலகம், படிப்பகம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம். அது லொக்கேஷன் எவ்வளோ, அது எந்த இதில் வருது, பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டியா, டிஸ்ட்ரிக்ட் தான், சிட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ, அதில் எவ்வளோ கெப்பாசிட்டி, டோட்டல் புக்ஸ் எவ்வளோ, இன்சார்ஜ் ஆஃபீஸர் எவ்வளோ. அதே மாதிரி கவர்மெண்ட் இ சர்வீஸ் சென்டர், அதுலேயும் இன்சார்ஜ் பர்சனு, அது எங்கே இருக்கு. ரேஷன் ஷாப், அதே மாதிரி ஷாப் நம்பரு, அது வந்து டிஎன்சிஎஸ்சியா கோஆபரேட்டிவா, நம்பர் ஆஃப் கால் அலாட்டட் டு ஈச் ஷாப், அது ஒரு எவ்வளோ ஷாப் இருக்கோ நீங்கள் அப்படியே இதில் எழுதிக்கலாம் லைனாக. இன்னொரு ஒரு ரோ உருவாக்கி டேப் அழுத்தி, இன்சார்ஜ் ஆஃபீஸர் நேம், கான்டாக்ட் நம்பர், அதுக்கும். அதாவது என்னது, அந்த ரேஷன் ஷாப்ல இருப்பார் இல்லையா, அவர் இன்சார்ஜ் ஆஃபீஸர் நேம். அதே மாதிரி டிஎன்சிஎஸ்சி குடவுன்ஸ் எதனா இருந்ததுன்னா, என்ன சொல்றது, எதனா டிஎன்சிஎஸ்சி குடவுன்ன்றது இது மாதிரி குடவுனு. அதே மாதிரி இதுலயே வந்து உங்களுக்கு அங்க இல்லை அப்படின்னா நெல் கொள்முதல் நிலையங்களை பத்தி கூட இதுல இதை பண்ணிக்கலாம், அது ஏரியா என்னன்றது. அதான் இது டிபிசி, நெல் கொள்முதல் நிலையம். மில்க் சொசைட்டி, பாலகம், பால் சொசைட்டி இருக்கு இல்லையா, கூட்டுறவு, அதனுடைய இடம். சைல்டு ஆர்பனேஜ் சென்டர்ஸ், அதாவது சிறுவர் அனாதை இல்லம், அது மாதிரி இருக்கு அப்படின்னா காப்பகம், அது மாதிரி. ஓல்டேஜ் ஹோம்ஸ், முதியோர் காப்பகம் எதனா இருக்குதுன்னா. கம்யூனிட்டி மேரேஜ் ஹால்ஸ், இது வந்து முக்கியமா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்போ தேவைப்படும், எங்கெங்க என்ன டீட்டெயில்னு, அது கம்யூனிட்டி மேரேஜ் ஹால்ஸ் எடுத்துங்க. பெட்ரோல் பங்க்ஸ், அப்புறம் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்,
அதாவது முக்கியமான சைட்ஸ் எதனா இருக்கான்னு. அப்புறம் இதுதான் முக்கியமான இந்த வாட்டர் பாடிஸ். வாட்டர் பாடி நேமு, அது லொகேஷன், சர்வே நம்பர், டோட்டல் ஏரியா, அதனுடைய கொள்ளளவு கெப்பாசிட்டி, அடிஷ்னல் டீடைல் அபவுட் வாட்டர் பாடி எதனா தெரிஞ்சதுன்னா அதனுடைய லோக்கல் பேரு, அது மாதிரி ஏதாவது அதுல எதனா என்ன இதுன்றது. குவாரிஸ், குவாரிஸ் வந்து நீங்க மணல் குவாரியா இருந்தாலும் சரி, செங்கல் சூளை மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்து கற்குவாரி இருக்கும் இல்லைங்களா, ஜெல்லி அது மாதிரி இது பண்றது, அது மாதிரி எந்த வித குவாரிஸ் இருந்தாலும் இதுல எழுதிக்கலாம். இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்கு, எதனா இதுவா இருந்துச்சுன்னா எதனா இருக்கா அப்படின்றது. பெரும்பாலும் நிறைய வில்லேஜ்ல ஒரு இண்டஸ்ட்ரியாவது இருக்குது. அது மாதிரி இருக்கிறது சிப்காட் மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய இருக்கும். இதுக்கே வந்து நீங்க தனியா ஒரு பேஜ் எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் கம்யூனல் இஷ்யூஸ் எதனா இருக்கா, ஒரு சர்வே நம்பர்ல ஒரு மாஸ்க்கு இல்ல ஒரு கோயில் அது மாதிரி இருக்கும். அதுல எதனா கோயில்லயே ரெண்டு தரப்பு பிரச்சனை அது மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை பத்தி. ரிலிஜியஸ் சைட்ஸ், அப்புறம் டூரிசம் பிளேசஸ் எதனா இருக்கா, ரிலிஜியஸ் சைட்ஸ், பிளேஸ் ஆஃப் ஏஸ்தட்டிக் வேல்யூ, பிளேசஸ் ஆஃப் ஏஸ்னா ரொம்ப பார்க்கக்கூடிய இடங்கள் ஏதாவது இருக்கா. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்னுடைய இது அடிஷ்னல் டீடைல்ஸ் அபவுட் இண்டஸ்ட்ரி, ரிமார்க்ஸ், இண்டஸ்ட்ரி நேம் அது மாதிரி. அப்புறம் போலிங் ஸ்டேஷன் டீடைல்ஸ், போலிங் பூத் நம்பர், பூத் நம்பரு, லொகேஷன், அதனுடைய சர்வே நம்பரு, கான்டாக்ட் ஆபீசர் நேம், பூத் லெவல் ஆபீசர், டிஎல்ஓ கான்டாக்ட், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, டோட்டல் ஓட்டர்ஸ் அதுல எவ்வளோ மேல் ஃபீமேலு, மொத்தம் டோட்டல் எவ்வளோ அப்படின்றது. டிசக்னேட்டட் லொகேஷன் ஆஃபீஸர், அது டிஎல்ஓனா, அதாவது ஹெச்எம்ஆ இருப்பாங்க, பிஎல்ஓ. அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபெசிலிட்டி அண்ட் சர்வீஸ், பஸ் ட்ரெயின் எதனா இங்கிருந்து எங்க எத்தனை மணிக்கு ட்ரெயின் அதே மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது அது ட்ரெயின் ஸ்டேஷன் எதனா இருந்துச்சுன்னா அது மாதிரி போட்டுக்கிறது. அது மாதிரி விஷயம்லாம் இதுல எழுதிக்கணும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அடிஷ்னல் ஃபெசிலிட்டி இல்ல, நீங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறீங்கன்னா அவங்க வாலண்டியர்ஸ் பேரு, அப்புறம் வந்து அந்த பாம்பு பிடிக்கிறவங்க அது மாதிரி யாருன்னா இருக்கிறாங்க, ஸ்நாக் கேச்சர்ஸ், அது மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து இந்த அடிஷ்னல் ஃபெசிலிட்டி அண்ட் சர்வீஸ்ல நல்லா எழுதிங்க. இது வந்து நம்ம ரெவன்யூ பெர்ஸ்பெக்டிவ்ல தேவையானது. மாவட்டம், வட்டம், ஒன்றியம், ஊராட்சி, உள்வட்டம், பணி கிராமம், உட்கடை கிராமங்கள், கிராமத்தில் பணியேற்றனால பணி கிராமத்தின் பரப்பளவு, தீர்வையில நஞ்சை எவ்வளோ, புஞ்சை எவ்வளோ, புஞ்சை தரிசு, நஞ்சை தரிசு, புறம்போக்கு மொத்தம், அப்புறம் கண்மாயின் பெயரு, புலையின் விவரம், பரப்பளவு, ஆயக்கட்டு பரப்பு, தீர்வை. பணிகிராமத்தில் புள்ளிவிவர குறிப்பு, மக்கள் தொகை, ஆண் பெண் எவ்வளோ, முதியோர் உதவித்தொகை பெறுவர் எவ்வளோ, ஊனமுற்றோர் உதவித்தொகை, இப்ப வந்து அது மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பெறுவர் எவ்வளோ, பெரிய விவசாயி, சிறிய விவசாயி, மிக சிறிய விவசாயி, அதான் தெரியும் இல்லைங்களா. ஃபார்மர், மார்ஜினல் ஃபார்மர், ஸ்மால் ஃபார்மர், அது நிலமற்ற விவசாயி கூலி, லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க வறுமை கோட்டு கீழ் வாழ்பவர்கள், பிலோ பாவர்ட்டி லைன், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பயன்பெறுவோர். அது மாதிரி உழவர் பாதுகாப்பு திட்டத்துல பயன்பெறுவோம். இந்த டீட்டெயில் வந்து 13 பேஜ்ல இருக்கும். இதை நீங்க எடுத்து வச்சுக்கினீங்கன்னா இந்த டீட்டெயில்லாம் வந்து கலெக்ட் பண்றதுக்கு ஒரு தெரிஞ்சதுன்னா கடகடன்னு கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஃபோன் நம்பரு அவங்க, அதாவது பர்சனா இருந்தா அவங்க பர்சனா அவங்க ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு ஒரு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுன்னு வில்லேஜ் போன ஒரு வாரத்திலேயே ஒரு 3 நாள்லயே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நீங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு தேவைப்படும் போது இதுல இருந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். அதுக்குதான் இந்த 12 பேஜ், 13 பேஜ். இது மட்டும் இல்லாம அல்டிமேட் ரிஜிஸ்டர் அப்படின்றதுனா என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். இது மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுல என்னன்னா, இப்ப இருக்கு இல்லைங்களா, இந்த யூடிஆர் ஏ ரிஜிஸ்டர்ல ஆப்பதிவேட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த வரலாற்று குறிப்பு மாதிரி இருக்கிறத கூட நீங்க அதை டிஜிட்டலைஸ் பண்ணி இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏ ரிஜிஸ்டர் நீங்க இது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி சின்னதா, அதாவது இது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுல நான் வந்து இது தனியா இது பெரிய வில்லேஜ்ன்றதுனால
ஒரே பேஜ்ல பாதி பாதி டீட்டெயில் வர மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்க இது வேணும்னா பட்டாதாரர் நேம், பட்டா நம்பர், அது என்னன்னா இது ஆல்பபெட் பிரகாரம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அசோகன், அது மாதிரி இருக்கு பாருங்க. அசோகன் சன் ஆஃப் பிச்சாண்டி, அதாவது இதுதான் வந்து உரிமையாளர் பெயர், இது அவங்க அப்பா உறவினர் பெயர். அதுல ஆல்பபெட்ல வந்துடும். அது என்ன பட்டா நம்பர்னு தெரியும். ஆக்சுவலா இது வந்து 2 ரிஜிஸ்டர் ஒரே பேஜ்ல இருக்கு. அது அது மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்க வந்து சின்ன வில்லேஜ் ஆச்சுன்னா தனித்தனியா கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சுக்கணும். இது முடிஞ்ச உடனே, அதாவது இது வந்து ரெகுலர். அதுக்கப்புறம் அரசு நிலங்கள் பதிவேடு அப்படின்னு ஒண்ணு பண்ணி வச்சுங்க. அதாவது கவர்மெண்ட் லேண்ட், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பரு, அது என்ன டைப், தரிசு, அதாவது என்ன கிளாசிபிகேஷன், ஏரி, உள்வாயி, அனாதினம், அது மாதிரி சா, கல்லாங்குத்து. ஆக்சுவலா இந்த கல்லாங்குத்து இந்த ஃபெல்லிங்கே வந்து தப்பு, இல்லு வந்து சின்ன இல்லு தான் வரணும். ஆனா கவர்மெண்ட்டினுடைய இதுலயே தமிழ் நிலத்திலேயே அப்படிதான் இருக்கு, இந்த இல்லு தான் இருக்கு. இது மாதிரி பெல்லு வருது எங்க இதுல. அது மாதிரி இது வந்து இந்த கவர்மெண்ட் லேண்ட் பத்தி இருக்கிறது. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஈசி நத்தம் குத்துட்டு அது யாருக்கும் இன்னும் அலாட் பண்ணலன்னா கூட இது புறம்போக்குல தான் வரும். இந்த புறம்போக்குன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். அது மாதிரி, அதாவது நான் ஏற்கனவே புறம்போக்கு எப்படி எடுக்குதுன்னு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். புறம்போக்கு நிலங்கள் வந்து நம்ம இது மாதிரி தயாரிக்கிறது அப்படின்னு, அதை பார்த்து இதை தயாரிச்சு வச்சுங்க. அப்புறம் இது என்கோச்மெண்ட் டீடைல்ஸ் நம்பர் 7 என்னுடைய டீடைல்ஸ். இதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டிஜிட்டலா. ஏன்னா அதையும் இதையும் அடிக்கடி கேட்பாங்க. அப்புறம் நத்தம், பட்டாதாரர் ஆல்பாபெட்டிக்கல்ல பட்டாதாரர் நத்தனுடைய இதுல பட்டா நம்பரு, சர்வே நம்பரு, சப்டிவிஷன் நம்பரு, ஏரியா, டாக்ஸ். பட்டாதாரர் ஆல்பபெட்ல வரும். இது அசோகன், அஞ்சலை, ஆ, ஆ, இ அப்படின்ட்டு. இது மாதிரி ஒண்ணு நத்தத்துக்கு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுங்க. இது வரும். இந்த இது வந்து ஒரு பெரிய வில்லேஜ், இதுக்கே ஒரு 26 பேஜ் தான் வருது. இதை பத்தியும் நான் டீட்டெயில்ஸ் போட்டுக்கிறேன். நத்தம்னுடைய இதை எப்படி எடுக்கிறதுன்னு அந்த வீடியோ பார்த்துங்க. இது வந்து சர்வே நம்பர் வைஸ் நத்தம். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல போறோம், இது வந்து எதுக்குன்னா ஆல்பபெட் பிரகாரம் அவர் பேரு தான் தெரியும், சர்வே நம்பர் தெரியாதுன்னும் போது இதை பார்த்து எடுக்கலாம் டக்குன்னு. இப்போ நம்ம ஒரு இடத்துல போறோம், அந்த இடத்துல அடுத்து என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, ஏன்னா இதுதான் வந்து ஒரு அல்டிமேட் ரிஜிஸ்டர், இதை வச்சீங்கன்னா போதும். இது வந்து என்ன ஒரு இது அந்த ஏற்கனவே சொன்ன அல்டிமேட் ரிஜிஸ்டரோட இந்த ரிஜிஸ்டரையும் சேர்த்து வச்சீங்கனாலே போதும். ஒரு 200 பேஜ் கிட்ட தான் வரும். இது பாருங்க, இது பெரிய வில்லேஜுக்கு 327 பேஜ் தான் வருது. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா இதை ஒன்று எடுத்துன்னு போனீங்கனாலே போதும், எங்க ஒன்னா பார்த்து டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இது 54ல 87ல இது நடராஜன் இருக்கு, இவ்வளவு பரப்பு இருக்குது அப்படின்ட்டு. இதையும் வந்து அதான் சர்வே வைஸா எப்படி ரெடி பண்றதுன்றதையும் சொல்லிக்கிறேன். இதுல வந்து எல்லாமே இருக்கும். இதுல புறம்போக்கும் கூட சேர்ந்துதான் இருக்கும். இது பாருங்க, சந்து, அது மாதிரிலாம் எல்லாமே வந்து சர்வே நம்பர், அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பர் வைஸ்ல இருக்கும். இது மாதிரியும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுங்க. என்ன ஒரு 20 பேஜ் தான் ஆகும். 20 பேஜ்னா 75 காசு மொத்தமே. இது எனக்கு செலவானதுன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தான் செலவாச்சு, பைண்டிங்கோடவே சேர்த்து. இதை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அப்புறம் நல்லது. இது வந்து கிணறு டீட்டெயில்ஸு, எந்தெந்த சர்வே நம்பர்ல கிணறு இருக்கு, என்ன கிணறு அப்படின்றது கிணறு டீட்டெயில்ஸ். கிணறு, ஆழ்துளை கிணறு, அது மாதிரி இருக்குது. ஆழ்துளை கிணறு எவ்வளோ, கிணறு ஆழ்துளை கிணறு சேர்ந்து இருக்குது எவ்வளோ, பெருமொத்தம் எவ்வளோ அப்படின்னு. இது மாதிரி அந்தந்த சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர்ல யாருக்கு சொந்தம், எத்தனை பேர் கூட்டுன்றதுலாம் டீட்டெயில் மாதிரி வரும். இதுவும் வந்து எடுத்து வச்சிங்கன்னா, இது வந்து இந்த நீர்நிலை கணக்கெடுப்புலாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, 7வது சிறுபாசன கணக்கெடுப்பு, அப்பெல்லாம் இது மாதிரி இது விஷயம்லாம் உதவும். அப்புறம் வாக்காளர் பட்டியல், உங்க பாகத்துல உங்க வில்லேஜ்ல எத்தனை பாகம் இருக்கோ அதனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நீங்க இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் பிரிண்டாவோ குத்தோ இல்ல ஸ்பிளிட் பிடிஎஃப் குத்தோ இது மாதிரி எடுத்து வச்சுக்கினீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே நம்ம அதுல பார்த்துட்டோம். இதுல தேவையானது எல்லாம் அதுலயே இருக்கும், ஒரு நம்ம அல்டிமேட் ரிஜிஸ்டர்லயே. இருந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாகத்தின் கீழ் வரும் பிரிவின் எண்ணு, பெயர், அந்த வில்லேஜ் இது தெரு பேரு, அதெல்லாம் நல்லா இருக்கும். அது எந்த அஞ்சல் நிலையம், காவல் நிலையம், பஞ்சாயத்து, அது எல்லாமே இருக்கும் அதுல. எப்போ அது திருத்தத்தின் வகை என்ன, அது மாதிரிலாம் இருக்கும். ஆண் பெண் மொத்தம் எவ்வளவு, 3ஆம் பாலனும் எல்லாமே இருக்கும். இது மாதிரி எத்தனை பாகமோ அதை எடுத்து வச்சுங்க. அதுல நம்ம ஏற்கனவே வந்து
அந்த பிஎல்ஓ கான்டாக்ட் பர்சன்லாம் போட்டோம் இல்லையா, அவங்களுக்கு அவங்க கிட்ட கேட்கும் போது இதை பார்த்து நம்ம எதனா டவுட் வேணும் இல்லை எதனா அந்த தெருல எதனா கேட்கறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு இது. இப்போ லாஸ்டா இப்போ வந்து இது ஓஏபி வாங்குறவங்க டீட்டெயில். ஓஏபி பத்தி அவ்வளவா நம்ம கண்டுக்கிறதே இல்லை இப்பெல்லாம். ஓஏபி டீட்டெயில்ஸ் இது வந்து இதுவும் ஆல்பபெட் பிரகாரம் நம்ம செக்ஷன்ல கேட்டு அதை எக்ஸல் அனுப்பிச்சாங்கன்னா இது மாதிரி ஆல்பபெட் பிரகாரம் பெனிஃபிஷரி அட்ரஸ் அண்டு ஏஜ் இதை பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை எப்படி எடுக்கிறது, இதை எப்படி ரெடி பண்றதுன்னு. ஏஜ், ஜெண்டரு, கம்யூனிட்டி, ஸ்கீம் என்ன, அவங்க அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர் இருக்கும். இன்னும் வேற எதனா தேவை உங்களுக்கு ஆதார் நம்பர் அப்படின்னா இதை நீங்க இன்னும் கூட சேர்த்துன்னு இதை இது பண்ணிக்கலாம், லேண்ட்ஸ்கேப்ல கூட மாத்தி வச்சுக்கலாம். இது வந்து நான் எனக்கு இது தேவையானது போதும்னு இது மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதுல பெரும்பாலும் இனிஷியல் இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இது இனிஷியல் இல்லாத பேர், இனிஷியல் இருக்கிறத முதல்ல பார்த்துங்க. அப்படிலாம் அப்புறம் பேர் வரும், அலமேலு ஒய்ஃப் ஆஃப் ஜெயவேல் இது மாதிரினா எந்தெந்த பேர் இருக்குதோ அதை டக்குன்னு பார்த்து அப்படியே ஆல்பபெட் பிரகாரம் வரும். இதை வச்சு நீங்க ஈஸியா அவங்க உயிரோட இருக்கிறாங்களா என்னன்றது சிலது கேட்குறாங்க இல்லையா அடிக்கடி, அதை செக் பண்ணும் போது அதே மாதிரி இப்போ அந்த 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் வேட்டி சேலை. அது மாதிரி வருது போஸ்ட்ல வாங்குறாங்கன்னா அதை பார்த்து நம்ம செக் பண்றதுக்கு இதுவும் வந்து ஒரு நம்ம புள்ளி பார்க்கறதுக்கு தேவையானது இது. ஓகேங்களா, இது மாதிரி ஒரு ஓஏபி ரிஜிஸ்டர் ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜில் இது வந்து அதான் அந்த உங்கள் வில்லேஜ் மேப்பை வந்து A4ல மினிமைஸ் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து இது மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து கூகுள் மேப்லேருந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் வில்லேஜ் மேப் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை A4லயோ A3லயோ அதை மினிமைஸ் பண்ணுற மாதிரி பிரிண்ட் எடுத்து அதாவது ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து இதில் வச்சு லாஸ்ட் பேஜில் வச்சு மச்சு கூட வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் விரிக்கிற மாதிரி. அது முக்கியமானது, ஏன்னா எங்கே போனீங்கனாலும் அந்த இதை வச்சு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்குள்ள வர இது எஃப்எம்பி அது மாதிரி கண்டுபிடிங்கன்னா நம்ம ஏற்கனவே தமிழ்நிலம் அந்த இது பார்க்குறோம் இல்லையா, டிஎன் இது இந்த ரிஜிஸ்டர் அதில் போய் பார்த்துக்கலாம் நம்ம. அதாவது என்னது தமிழ்நிலம் ஜிஐவின்னு இருக்கு இல்லையா, இதுல போய் பார்த்துக்கலாம் நீங்க. அந்த பர்டிகுலர் இதுலயே எல்லா டீட்டெயிலும் வந்துடும். நமக்கு வந்து இது மாதிரி கரண்ட் இல்லாத நேரத்துல, அதே மாதிரி நெட்டு அந்த இடத்துல ஒர்க் ஆகாத நேரத்துல இது மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது வந்து டபிள்யூஎஸ் அப்ஸ்ட்ராக்ட் டிஏபி எவ்வளோ, டிடிடபிள்யூபி எவ்வளோ, ஐஜிஎன் டிபிஎஸ், ஒஏபிஎஸ், டபிள்யூபிஎஸ், யூடபிள்யூபி எவ்வளோன்றது அதனுடைய ஆன் பென்னு கிராண்ட் டோட்டல் அது ஒன்று. இது வந்து மூன்றாபுரம் வந்து எங்களுது 1 and 2ன்னு பிரிச்சுக்கிறாங்க. அதனால அதுல எந்தெந்த பட்டால எந்தெந்த பட்டா வரும்ன்றது இது வந்து எதுக்குன்னா 1 and 2 வந்து தனித்தனியா பில் போடணும். அதுக்காக எந்தெந்த பட்டா எதுல வரும்ன்றது டீட்டெயிலு. இது ரெண்டா பிரிஞ்சு இருக்குதுன்னா அது மாதிரி டீட்டெயில் ஒன்று நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மற்றவங்களுக்கு எல்லாம் தேவைப்படாது. இது மாதிரி ஒரு அல்டிமேட் ரிஜிஸ்டர் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது வந்து உங்களுக்கு வந்து அந்த வில்லேஜை 3 வருஷம் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு எப்போ வேணாலும் இதை ஃபோனில் வந்து உங்கள் கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சிங்கன்னா டக்குன்னு ஃபிங்கர் டிப்ல வந்து எதை கேட்டாலும் இதை நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அதுக்காக தான் இந்த அல்டிமேட் ரிஜிஸ்டர். இது இந்த அல்டிமேட் ரிஜிஸ்டர்லேயே வேற என்னென்ன வந்து எல்லாம் வரும்ன்றதுக்கு நான் இதுலேயே காமிச்சிட்டேன். இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா இது பாருங்க 9-fold கிளாசிஃபிகேஷன் கூட இதுல ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா அந்த 9-fold கிளாசிஃபிகேஷன் வரும் இல்லையா இந்த ஜிடிடின் அப்போ அதெல்லாம் நமக்கு இது போடும். அதே மாதிரி இது வந்து 2011ல சென்சஸ் ஒன்று எடுத்தாங்க இல்லையா மக்கள் தொகை, அதனுடைய டீட்டெயில் கூட ஒரு வெப்சைட்ல இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கலாம். இதை பாருங்க மூன்றாபுரம் ஆம்லேட் வில்லேஜ்ல இவ்வளோ இருக்கு, 8 இருக்கு. அது மாதிரி என்னென்ன ஆம்லேட் வில்லேஜோ அது மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா இந்த போலிங் பூத் அவங்க லொக்கேஷன் என்ன, பிஎல்ஓ நம்பரு, கான்டாக்ட் நம்பரு, டிஎல்ஓ நம்பர், டோட்டல் ஓட்டர்ஸ் இதெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஃபிங்கர் டிப்ல இருந்ததுன்னா பல விதங்கள்ல உதவும். அதே மாதிரிதான் இந்த யூடிஆர் ஆப்பதிவேட்டில் இருக்கிற வரலாற்று குறிப்பு பெரும்பாலும் இது கீஞ்சி அப்படியே கந்தல் குளமா இருக்கும். இதை கொஞ்சம் நீங்க
எதனா ஆடியோ ஆஃபீஸோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற காப்பியை வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து இது மாதிரி ஒரு இது பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இதை வச்சுலாம் நிறைய இடத்துல சில கேஸ்லாம் கூட போகுது ஹைகோர்ட்ல. அது மாதிரி நேரத்தில் இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்றதுலாம் நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா முக்கியமாக தேவைப்படும். அதுக்கு தான் இது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.